அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேட்கும்போதே நமக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் நடந்து போகக்கூடிய வரப்பில் ஓடக்கூடிய வாய்க்காலில் நண்டு பிடிக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாத்தையும் இந்த பாடலை கேட்கும்போது நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு பாடலை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இந்த பாட்டை பாடியவர் யார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பாடல் கூட ரொம்ப அற்புதமாக ட்ரெண்டிங் ஆச்சு. ரொம்ப தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே அந்த பாடல் பயங்கரமான ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த பாட்டை பாடியவர் சத்யன் அவர்கள்தான் இந்த பாடலையும் பாடியிருக்கிறார். ரொம்ப அழகாக இயக்குனர் எப்படி எதிர்பார்த்து இந்த பாடலை பாட வச்சிருப்பாரோ அதுபோலவே அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. கேட்கும்போதே நமக்கு ஒரு ஒரு வயலில் வேலை செய்யக்கூடிய மக்களினுடைய நினைவுகளையும் விவசாயத்தினுடைய அருமையும் இந்த பாடல் உணர்த்துகிறது. என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் உணர்கிறேன். ரொம்ப அழகாக அந்த பாடல் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வேளாண் தொழில் செய்யக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலை பற்றியும் இந்த பாடல் பதிவு செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலில் சொல்லக்கூடிய வரிகள் என்ன? இந்த வரியை எழுதியவர் யார் அப்படின்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தான். இந்த வரிகள் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாகவே எழுதியிருக்கிறார். போன தடவை 2 பாட்டு நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு பாடல்களையும் தாண்டி இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பாடலாக அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த பாட்டு என்ன, அந்த பாட்டினுடைய வரிகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். தென்னாட்டு தேசத்தில் வாழும் கூட்டம் வாழும் கூட்டம். ரொம்ப அழகான வரியில், தென்னாட்டு தேசத்தில் வாழும் கூட்டம் வாழும் கூட்டம். உழவு தொழில் செய்து வாழக்கூடிய கூட்டத்தை தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. உழவாழும் கூட்டம். நண்டோடு சேர்த்துக்குள்ள பாடும் கூட்டம், விதை போடும் கூட்டம், பயிராடும் கூட்டம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. நண்டோட நம்ம வயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விதைச்சிக்கிட்டு இருக்கையில் இந்த பயிரெலாம் ரொம்ப அழகாக முளைச்சி வரையில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நண்டு இருக்கும். அந்த வரப்பு ஓரத்தில் நண்டு பொந்து இருக்கும். அந்த நண்டு பொந்துக்குள்ளே நண்டு இருக்கும். அதை பிடிக்கிற அந்த காலகட்டங்கள்லாம் அந்த பிடிக்கிறதெல்லாம் இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் மிகப்பெரிய கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அதனுடைய அந்த நண்டு பிடிக்கிறதுக்குன்னே சில நுணுக்கங்கள் இருக்குது. கையில் கவுச்சுன்னா அவ்வளோதான், விடாது. அந்த மாதிரி இருக்கும். அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு பாருங்கள். நண்டோடு சேர்த்துக்குள்ள பாடும் கூட்டம், விதை போடும் கூட்டம், பயிராடும் கூட்டம், பரணி ஆறு பாயும் பூமி, காலமாடன் அவன்தான் சாமி. இந்த படத்தினுடைய டைட்டிலே இங்கே ஒன்றுண்டார். அதே மாதிரி பரணி ஆறு பாயும் பூமி, அதாவது தாமிரபரணி, அவருடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு பாயக்கூடிய பூமியாகவும், அந்த பூமி அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள். பரணி ஆறு பாயும் பூமி, காலமாடன் அவன்தான் சாமி. ஒவ்வொரு வேளாண்குடி உறவுக்கும் ஒவ்வொரு வேளாண்குடி மக்களுக்கும் சாமியாக இருக்கக்கூடியது காளமாடன் தான், காளை வாகனம்தான். ஏன்னா உழவுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது மாடு, அது காளமாடு. அதான் சொல்கிறார், காளமாடன்னு சொல்கிறார். ஓ ஏற பூட்டி மாரத்தட்டி குலவை போடுவோம், ஓ தோலை கிளப்பி புழுதி கிளப்ப ஆட்டம் ஆடுவோம். அப்போ நம்ம பாருங்கள், கிராமத்தில் ஏற பூட்டி மாரத்தட்டி குலவை போடுவாங்க. நம்ம ஏற பூட்டையில் முதல்ல குலவை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் அந்த உழவுக்கே அந்த மாட்டை பூட்டுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். அதே மாதிரி கீழே, எங்கள் பாட்டன் பூட்டேன் பட்ட பாட்டை கதையாக பேசுவோம், இங்கே பழியும் வலியும் வஞ்சம் சேர்த்த பகையாக மாறணும் அப்படிங்கிற ஒரு வரியெல்லாம் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவன் எப்படி கஷ்டப்பட்டு வந்தான் வாழ்க்கையில் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கதையாக பேசி மகிழ்வோம். அதைத்தான் மாரி செல்வராஜ் ரொம்ப அழகாக படங்களில் அவர் கொண்டு வராரு. தன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்படியெல்லாம் அடிபட்டு இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் பிரதிபலிக்கிறது அவருடைய படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த வரையில் சொல்கிறார் பாருங்க. சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி, துணையாக நின்ன சாமி. சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி, துணையாக நின்ன சாமி. கதிராடும் சோலைக்குள்ள வெயிலாடும் கேள்விக்குள்ள நதியாக வந்த சாமி,
பொதியாக பூத்த சாமி. ரொம்ப அழகான வரிகளை போட்டிருக்கிறார். கதிராடும் சோலைக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள நதியாக வந்த சாமி, பொதியாக பூத்த சாமி. போகிற வழி பாதை வீசும் உன்னுடைய காட்டு வாசம். அப்போ கிராமத்திலே பிறந்த உறவுகளுக்கு தான் தெரியும் அதனுடைய அந்த மண் வாசனை என்ன, அந்த காட்டு வாசனை என்ன, அந்த நெல் மணிகளுடைய வாசனை என்னங்கிறது ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நெல் மணிகளுடைய வாசனை என்ன அப்படின்னு. நீங்கள் கருதை அறுத்து அதை அந்த நெல்லை நாம் கையில் அப்படி அள்ளி பார்க்கையில் அதிலிருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை நுகர்வதற்கு ஒவ்வொரு விவசாயியும் இந்த பூமியில் செத்துக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு உணவை வேஸ்ட்டாக சாப்பிட முடியாட்டி கீழே கொட்டிடுறோம். ஆனால் அதை விதைச்சி அதை பயிராக்கி அதுக்கு தேவையான உரங்களை போட்டு அது அறுவடை செஞ்சு அதை கொண்டு வர்றதுக்குள்ளேயும் ஒரு விவசாயி மிகப்பெரிய கஷ்டப்படுறான். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. கதிராடும் சோலைக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள நதியாக வந்த சாமி, பொதியாக பூத்த சாமி. போகிற வழி பாதை வீசும் உன்னுடைய காட்டு வாசம். ரொம்ப அழகான வரிகள். அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க. கம்பெடுத்து பேசும் காத்தில் கொம்பெடுத்து மோதும் சாமி, வாடா கால மாடா, நீதான் விதி கூத்தாடும் கூட்டுக்குள்ள காலம் எம்மானி, ஏலேலே ஏலேலே அப்படிங்கிற பாடல் முடியுது. எப்படி பாருங்கள். கம்பெடுத்து பேசும் காத்தில் கொம்பெடுத்து மோதும் சாமி, வாடா காலமாடா, நீதான் விதி கூத்தாடும் கூட்டுக்குள்ள காலம் எம்மானே, ஏலே 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 என்று இந்த பாடல் முடியுது. அதுக்கப்புறம் தென்னாட்டு தேசத்தில் வாழும் கூட்டம் வாழும் கூட்டம் நண்டோடு செத்துக்குள்ள பாடும் கூட்டம், இதை போடும் கூட்டம் பாடும் கூட்டம், பயிராடும் கூட்டம், பரணி ஆறு பாயும் பூமி கால மாடன், அவன்தான் சாமின்னு ரொம்ப அழகாக அந்த பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாரு. உண்மையாகவே இந்த பாட்டை கேட்கும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த உழவு செய்யக்கூடிய அந்த ஏரை பூட்டி உழக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ விவசாயிகள் இந்த மண்ணில் இறந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒழுங்காக மழை பெய்யாதனால இந்த பயிர்கள்லாம் கருகி போய் ரொம்ப மனவேதனை அடைந்து பல விவசாயிகள் இங்கே இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேளாண்குடி உறவுகள், வேளாண்மை தொழிலை செய்யக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தான் மிக அதிகமாக, அவங்கள்தான் இந்த விவசாயத்திற்கு முன்னோடி. அதனால தான் என்ன பள்ளமான நிலத்திலே தொழில் செய்தவர்கள் என்று சொல்கிறாங்க. அப்படி இந்த வேளாண்மை தொழிலுக்கு வித்திட்டவர்கள் தான் இந்த வேளாளர்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய வழியையும் வேதனையும் இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படம் வெளிவர இருக்கிறது, கூடிய விரைவில் வெளிவர இருக்கிறது. இந்த படம் முழுமையாக வெற்றியடைய வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.